ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள ஃபஸ்ட்டு யூனிட்டில் 4th லெசன் தான் பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன? கற்போமா. எரிபொருள் நிரப்பும் இயந்திரத்தில் எண்கள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் தோன்றுவதை பார்த்துருக்கிறீர்களா? அதாவது நீங்கள்லாம் வண்டிக்கு பெட்ரோல் பல்கில் போய் பெட்ரோல் போடும்போது அந்த மிஷினில் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது ஒரு வரிசையில் போகும், குறிப்பிட்ட வரிசையில். அதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், போக்குவரத்து வழிகாட்டி விளக்கில் எண்கள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் தோன்றுவதை பார்த்துருக்கிறீர்களா? டிராஃபிக் சிக்னலில் 30 செகண்ட்ஸ் கவுண்ட் டவுன் குறைஞ்சிட்டே வரும், பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அடுத்தது செய்து பார்ப்போமா. இது ஒரு ஆக்டிவிட்டி. என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மேம் கீழே தரையில் 1லேருந்து 20 வரைக்கும் எழுதி வச்சுருவாங்க. நீங்கள் எதுலையாவது ஒரு இதில் உங்கள் மேம் உங்களை நிற்க வச்சுருவாங்க. இப்போது முன்னோக்கி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் முன்னோக்கி இருக்கிற எண்களை சொல்லணும். பின்னோக்கி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நிற்கிறதுக்கு பின்னோக்கி போய் அந்த எண்களெல்லாம் சொல்லணும், சரியா? இப்போது எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் 15ல் போய் நிற்கிறீங்க. முன்னோக்கி அப்படின்னு உங்கள் மேம் சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா தாண்டி போய் 16, 17, 18, 19, 20 அப்படின்னு சொல்லணும். பின்னோக்கி அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பின்னோக்கி எண்களை சொல்லணும், சரியா? அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. எண்களை முன்னோக்கி எழுதுக. இப்போது எண்களை நம்ம முன்னோக்கி எழுத போகிறோம். எழுதலாமா? 21, 22, 23 கொடுத்துருக்காங்க. 23க்கு அப்புறம் என்ன வரும்? 24, 25, 26, 27, 28, 29, 30. அடுத்த லைன் பாருங்கள், 50, 51, 52 கொடுத்துருக்காங்க. அடுத்து முன்னோக்கி நம்ம எப்படி எழுதலாம்? 53, 54, 55, 56, 57, 58, 59. அடுத்த லைன் பாருங்கள், 89, 90, 91 கொடுத்துருக்காங்க. 91க்கு நம்ம முன்னோக்கி போனோம்னா என்ன வரும்? 92. அடுத்து முன்னோக்கி எழுதும் போது 93, 94, 95, 96, 97, 98 முன்னோக்கி எழுதியிருக்கோம், சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. எண்களை பின்னோக்கி எழுதுக. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? முன்னோக்கி எழுதணுமா? இப்போது பின்னோக்கி எழுத போகிறோம். பாருங்கள், 30 கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னோக்கி எழுதி 29 எழுதியிருக்காங்க. அதுக்கு பின்னோக்கி போனால் 28. அதே மாதிரி நம்ம பின்னோக்கி போனோம்னா என்ன வரும்? 28க்கு அப்புறம் 27, 26, 25, 24, 23, 22, 21. அடுத்த லைன் பாருங்கள், இதே மாதிரி பின்னோக்கி போகலாமா? 60, 59, 58. அடுத்து பின்னோக்கி போங்க, 57, 56, 55, 54, 53, 52, 51. அடுத்தது பாருங்கள், 99 கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னோக்கி எழுதி 98. அடுத்து பின்னோக்கி எழுதுனா 97. இன்னும் பின்னோக்கி போனோம்னா நமக்கு என்ன வரும்? 97க்கு அடுத்து 96, 95, 94, 93, 92, 91, 90, சரியா? அடுத்தது எண்களை முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி எழுதுக. அவங்க இடையில ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்லேருந்து நம்ம முன்னோக்கியும் எழுதணும், பின்னோக்கியும் எழுதணும். முன்னோக்கி எழுதணும்னா என்ன வரும்? 38லேருந்து 39, 40, 41, 42, 43. 38லேருந்து பின்னோக்கி எழுதணும்னா 37, 36, 35, 34. அடுத்த லைன் பாருங்கள், 73. அதிலிருந்து முன்னோக்கி எழுதணும்னா 74, 75, 76, 77, 78, 79. பின்னோக்கி எழுதுனா என்ன வரும்? 73க்கு பின்னோக்கி எழுதும் போது 72, 71, 70. அடுத்த லைன் பாருங்கள், 90 கொடுத்துருக்காங்க. 90 நம்ம முன்னோக்கி எழுதுனா என்ன வரும்? 91, 92, 93, 94, 95. அடுத்து பின்னோக்கி 90லேருந்து பின்னோக்கி எழுதுனா என்ன வரும்?
89, 88, 87, 86. அடுத்தது பாருங்கள், ஆராய்ந்து அறிவோமா. 80 தொடங்கி எண்களை முன்னோக்கி எழுதுக. அதாவது 80 ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்படியே முன்னோக்கி எழுத போகிறோம். எழுதலாமா? 80 அடுத்து முன்னோக்கி எழுதுனோம்னா என்ன வரும்? 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89. அடுத்தது எண்களை முன்னோக்கி எண்ணி புள்ளிகளை இணைத்திடுக. இப்போ பாருங்கள், இந்த படத்தில் எண்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை முன்னோக்கி இணைக்க போகிறோம். பாருங்கள், 1லேருந்து ஆரம்பித்து முன்னோக்கி அப்படியே 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 அப்படின்ட்டு 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40 வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான பறவை கிடைக்கும். அடுத்த பக்கம் பாருங்கள், கற்போமா. இங்கே டாக்டருக்கு டாக்டர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் லைனாக நிற்கிறாங்க. இப்போ பாருங்கள், ரூபி அப்படின்றவ படத்தை கொடுத்துருக்காங்க. அவள் கேட்குறா, எனக்கு முன்னால் நிற்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ ரூபிக்கு முன்னாடி நிற்கிறது யார்? அமீர். அடுத்தது அந்த க்ரீன் கலர் சட்டை போட்டவன் கேட்குறான், எனக்கு பின்னால் நிற்பவர் யார்? இந்த பையன் யார் அந்த படத்தில் பாருங்கள்? பாலு. அப்படி தானே? அவனுக்கு பின்னாடி யார் நிற்கிறா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். பாருங்கள், யார்? கதிர். அப்படி தானே? அடுத்தது இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்க 2 பேரும் கேட்குறாங்க, யார் 2 பேரும் அந்த படத்தில் கொடுத்துருக்கிறது பாருங்கள்? ரகுவும் மீனுவும். அவங்க 2 பேரும் கேட்குறாங்க, எங்கள் இருவருக்கும் இடையில் நிற்பவர் யார்? எங்கள் 2 பேருக்கும் இடையில யார் நிற்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், அந்த படத்தில் அவங்க 2 பேருக்கும் இடையில யார் நிற்கிறா? மேரி. இதே மாதிரி நீங்களாக கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். 2 பேருக்கு நடுவில் யார் இருக்கா, இவங்களுக்கு முன்னாடி யார் இருக்கா, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் மேம் கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த படத்தை பார்த்து சொல்லணும். சரியா? அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்களை எழுதுக. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, அந்த நம்பருக்கு முன்னாடி என்ன நம்பர் வரும், பின்னாடி என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், 24 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 23 வரும், பின்னாடி 25 வரும் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. மீதியை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 39க்கு முன்னாடி என்ன வரும்? 38, பின்னாடி 40. 71க்கு முன்னாடி 70 வரும், 71க்கு பின்னாடி 72 வரும். அதே மாதிரி அடுத்து 87க்கு முன்னாடி 86 வரும், 87க்கு பின்னாடி 88 வரும். 90க்கு முன்னாடி 89 வரும், 90க்கு பின்னாடி 91 வரும். அடுத்து ரைட் சைட் பாருங்கள், 17க்கு முன்னாடி 16 வரும், 17க்கு அடுத்து என்ன வரும்னா 18. 28க்கு முன்னாடி 27 வரும், 28க்கு பின்னாடி 29 வரும். 54க்கு முன்னாடி 53 வரும், 54க்கு அடுத்து என்ன வரும்னா 55. அதே மாதிரி அடுத்து 79க்கு முன்னாடி 78 வரும், 79க்கு பின்னாடி 80 வரும். 98க்கு முன்னாடி 97 வரும், 98க்கு பின்னாடி 99 வரும். சரியா? இதே மாதிரி அந்த கொடுத்துருக்க எண்ணுக்கு முன்னாடி என்ன வரும், பின்னாடி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டாக எழுதணும். அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. இடையில் வரும் எண்ணை எழுதுக. 2 எண் கொடுத்துருவாங்க, அந்த 2 நம்பருக்கும் இடையில வர நம்பரை நம்ம எழுத போகிறோம். 33க்கும் 35க்கும் இடையில வர எண் என்னது? 34. அது அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், 69க்கும் 71க்கும் இடையில என்ன வரும்? 70. 51க்கும் 53க்கும் இடையில வர எண் 52. 79க்கும் 81க்கும் இடையில வர எண் 80. 96க்கும் 98க்கும் இடையில வர எண் என்னது? 97. அடுத்தது இடையில் வரும் எண்களை எழுதுக. 2 எண் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இடையில வர எண்களை கேட்டிருக்காங்க.
18 கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்து 21 தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில 2 எண் வரும். என்னென்ன வரும்? 18க்கு அப்புறம் 19, 20. அடுத்தது 30க்கும் 33க்கும் இடையில வர எண்கள் வந்து 31, 32. அடுத்தது 42க்கும் 45க்கும் இடையில வர எண்கள் வந்து 43, 44. அடுத்தது 29க்கும் 32க்கும் இடையில வர எண்கள் வந்து 30, 31. அடுத்தது 88க்கும் 91க்கும் இடையில வர எண்கள் வந்து 89, 90. அடுத்தது பாருங்க, ஆராய்ந்து அறிவோமா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு பாருங்க, 50க்கு முன்னால் வரும் எண். 50க்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்? 49. 80க்கு பின்னால் வரும் எண். 80க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்? 81. 89க்கும் 91க்கும் இடைப்பட்ட எண். 89க்கும் 91க்கும் இடையில வர எண் என்னது? 90. அடுத்தது டேஷ் என்பது 11க்கு முன்னால் வரும் எண்ணாகும். 11க்கு முன்னாடி வர எண் என்னது? 10. டேஷ் என்பது 59க்கு பின்னால் வரும் எண் ஆகும். 59க்கு அடுத்து வர எண் என்னது? 60. டேஷ் என்பது 76 மற்றும் 78க்கு இடையில் வரும் எண் ஆகும். 76க்கும் 78க்கும் இடையில வர எண் என்னது? 77. அடுத்தது செய்து பார்ப்போமா. இதை வந்து நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க. ஏற்கனவே வந்து உங்கள் மேம் வந்து நம்பர் எழுதுவாங்கன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி கீழே தரையில் வந்து 1லேருந்து 20 வரைக்கும், 1லேருந்து 20 வரைக்கும் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து 2 உங்களை குதிக்க சொல்லுவாங்க. இப்போ எதுலையாவது இப்போ உங்களை வந்து 2வது எண்ணில் நிற்க சொல்கிறாங்க அப்படின்னா 2 முன்னோக்கி குதிக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி குதிக்கணும்? 2லேருந்து அடுத்து 4 குதிக்கணும். 2 விட்டுட்டு குதிக்கணும். அடுத்தது மறுபடியும் 2 முன்னோக்கி குதிக்க சொன்னால் 6ல் குதிக்கணும், 8ல் குதிக்கணும், 10ல் குதிக்கணும். இதே மாதிரி முன்னோக்கி 2 முன்னோக்கி போகணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், பயிற்சி செய்வோமா. 2 நம்ம முன்னோக்கி எண்ணி எழுத போகிறோம். பாருங்கள், இப்போது 2லேருந்து 2 முன்னோக்கி போனால் 4, அடுத்து 6, 6லேருந்து 2 முன்னோக்கி போங்க பார்க்கலாம், என்ன வரும்? 8, அடுத்து 10, 12, 14, 16, 18, 20. இப்போது 3 முன்னோக்கி எண்ணி எழுதுக. இப்போ பாருங்கள், மேலே அந்த முயல் கொடுத்துருக்கிறதுலே பாருங்களேன், 3 குதிக்க போகிறீங்க. 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? 3லேருந்து 3 முன்னோக்கி குதிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 6. அடுத்தது 6லேருந்து குதிங்க பார்க்கலாம். 6லேருந்து 3 குதிச்சிங்கன்னா 7, 8, 9ல் போய் நிற்பீங்க. அப்படி தானே? அதனால் 9 கொடுத்துட்டாங்க. இப்போ 9லேருந்து அதே மாதிரி 3 முன்னோக்கி போங்க பார்க்கலாம். 12. அடுத்து அதே மாதிரி போனால் 15, 18, 21, 24, 27, 30. சரியா? அடுத்தது 4 முன்னோக்கி எண்ணி எழுதுக. இப்போ 4 நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். 4லேருந்து 4 கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 8. அடுத்து மறுபடியும் முன்னோக்கி 4 கவுண்ட் பண்ணால் 12. அடுத்து மறுபடியும் 4 முன்னோக்கி எண்ணினோம்னா நமக்கு என்ன வரும்? 16. அடுத்தது 20. இதே மாதிரி 4 கவுண்ட் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். 24, 28, 32, 36, 40. அடுத்தது பாருங்கள், 5 முன்னோக்கி எண்ணி எழுதுக. இப்போது நம்ம 5 முன்னோக்கி கவுண்ட் பண்ண போகிறோம். 5லேருந்து 5 எண்ணினோம்னா என்ன வரும்? 10. அடுத்து மறுபடியும் முன்னோக்கி 5 எண்ணினோம்னா 15. அதுக்கடுத்து என்ன வரும்? இதே மாதிரி 5 முன்னோக்கி எண்ணுங்க பார்க்கலாம். 20, 25, 30, 35, 40, 45, 50. அடுத்தது பாருங்கள், 2 பின்னோக்கி எண்ணி எழுதுக. இப்போ நம்ம பின்னோக்கி எண்ண போகிறோம். இப்போது 20லேருந்து 2 பின்னோக்கி எண்ணினோம்னா நமக்கு என்ன வரும்? 18. அதே மாதிரி பின்னோக்கி எண்ணினோம்னா 2, 16. 16லேருந்து 2 பின்னோக்கி எண்ணுங்க, 14. அதே மாதிரி 12, 10, 8, 6, 4, 2. இப்படி நீங்கள் 2 பின்னோக்கி கவுண்ட் பண்ணணும். சரியா?
அடுத்தது 3 3ஆக பின்னோக்கி எண்ணி எழுதுக. இப்போ 2 2ஆக பண்ணோம், அடுத்து 3 3ஆக பண்ண போகிறோம். 30 கொடுத்துருக்காங்களா, 30லேருந்து 3 பின்னோக்கி எழுதியிருக்காங்க. என்ன வந்திருக்கு? 27. 27லேருந்து 3 பின்னோக்கி கவுண்ட் பண்ணுங்க, 24 வரும். அடுத்தது 24லேருந்து 3 பின்னோக்கி கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 23, 22, 21. அப்போ 21 எழுதிக்கோங்க. அதே மாதிரி கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 18 வரும், அடுத்து 15 வரும், அடுத்து 12, அடுத்து 9, அடுத்து 6, அடுத்து 3. அடுத்த பக்கம் பாருங்க. ஆராய்ந்து அறிவோமா. அமைப்பில் விடுபட்ட எண்களை எழுதுக. அவங்க ஒரு எண் வரிசை கொடுத்துருக்காங்க, அதில் விடுபட்ட எண்களை நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், 10 கொடுத்துருக்காங்க, அடுத்து 20, அடுத்து என்ன வரும்? 30, அடுத்து 40, அடுத்து 50, அடுத்து 60 அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன வரும்? 70, 80, 90 அவங்களே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணலாமா? 11 கொடுத்துருக்காங்க, 22 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரும்? அதாவது ஃபஸ்ட்டு 10 10ஆக நம்ம கூட்டிகிட்டு போகணும். இதில் 11 11ஆ எண்ணிகிட்டே போகிறோம். 11, அடுத்து 11 கூட்டினோம்னா 22, 33, 44, 55, 66, 77, 88, 99 அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி 10 10ஆக தான். 90, 10 கூட்டினோம்னா பின்னோக்கி எழுதியிருக்காங்க பாருங்கள், 80. அப்போது அடுத்து மறுபடியும் பின்னோக்கி நம்ம 10 எழுதினோம்னா என்ன வரும்? 70, அடுத்து 60, அடுத்தது 50, அடுத்து 40, 30, 20, 10. இதே மாதிரி அடுத்தும் பின்னோக்கி எழுத போகிறோம். 11 11ஆ. 99, 88, 77, 66, 55, 44, 33, 22, 11. இதே மாதிரி முன்னோக்கியும் பின்னோக்கியும் 10 10ஆகவும் 11 11ஆகவும் எழுதியிருக்கோம். சரியா? அடுத்தது பாருங்கள். எண்களில் உள்ள அமைப்பை கண்டறிந்து சரியானதை டிக் செய்க. இங்கே பாருங்கள், இப்போ 10, அடுத்து 12 ஆயிருக்கு, 12லேருந்து 14. இப்போ இது எப்படி கூடியிருக்கு? 2 2ஆக கூடியிருக்கு, அப்படி தானே? அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு 2 2ஆக கூடுகிறது அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எத்தனை கூடுதா குறையுதான்னு பாருங்கள். 20லேருந்து 24 ஆயிருக்கு. அப்போது என்ன பண்ணியிருக்கு? 4 கூடியிருக்கு. 24லேருந்து 28, இதுவும் 4. அதே மாதிரி 4 4ஆக கூடியிருக்கு. 28, 32, 36, 40 அப்படின்னு சொல்லி 4 4ஆக கூடியிருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, 4 4ஆக கூடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்களேன், 50 கொடுத்துருக்காங்களா, அடுத்து 45 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கு? 5 குறைஞ்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அடுத்து 45லேருந்து 40 ஆயிடுச்சு. அதே மாதிரி 5 5ஆக குறைஞ்சிட்டே வருது பாருங்கள், 35, 30, 25 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 2வது கட்டத்தை டிக் பண்ணிக்கோங்க, 5 5ஆக குறைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்கள், எது சரியானது. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50, 52, 54, 56, 58, 60. இது என்ன ஆயிருக்கு சொல்லுங்கள்? 2 2ஆக கூடியிருக்கு, அப்படி தானே? 50லேருந்து 2 கூடுனா தான் 52 வரும். அப்போது இந்த பையன் சொல்கிறான் 2 2ஆக கூடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் இந்த பொண்ணு சொல்கிறா 3 3ஆக கூடுது அப்படின்னு சொல்கிறான். எது கரெக்டு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 2ஆக கூடுது. அப்போது அந்த பையன் சொல்கிறது தானே கரெக்டு. அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, அந்த பையன் சொல்கிறத. அடுத்தது, உங்களுக்கு பிடித்த எண்ணில் தொடங்கி 5 5ஆக எண்ணி எழுதுக. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு எண்ணை நீங்கள் எழுதிட்டு அதிலிருந்து 5 5ஆக எண்ணி எழுத போகிறீங்க. நான் 50லேருந்து எழுதியிருக்கேன். 50லேருந்து 5 எண்ணினோம்னா 55, அடுத்தது 5 எண்ணி எழுதினோம்னா 60, 65, 70. இப்படி உங்களுக்கு பிடிச்ச எண்ணை எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். கற்போமா. நான் 32 இனிப்புகள் வாங்கினேன். நான் 26 இனிப்புகள் வாங்கினேன். ஒரு பையன் சொல்கிறான், நான் 32 ஸ்வீட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்கிறா, நான் 26 இனிப்புகள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உன்னை விட என்னிடம்தான் அதிக எண்ணிக்கையில் இனிப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை விட என்கிட்ட தான் நிறைய ஸ்வீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அந்த பொண்ணு கேட்குறா, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா.
அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், என்னிடம் 10 இனிப்புகள் கொண்ட 3 பெட்டிகள் உள்ளன. ஆனால் உன்னிடம் 2 இனிப்பு பெட்டிகள் மட்டுமே உள்ளன. ஆமாம், உன்னிடம்தான் அதிகமான இனிப்புகள் உள்ளன. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்கிறான், என்கிட்ட 10 இருக்கிற இனிப்பு பெட்டி வந்து 3 இருக்குது. அதாவது ஒரு பெட்டியில் 10 இனிப்பு இருக்குது. அதே மாதிரி என்கிட்ட 3 பெட்டி இருக்குது. ஆனால் உன்கிட்ட 2 பெட்டி தான் இருக்குது. அதை வச்சு தான் சொல்கிறேன் என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, ஆமாம், என்னை விட உன்கிட்ட தான் நிறைய ஸ்வீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அடுத்தது பாருங்கள், 2 10களை விட 3 10கள் பெரியவை. எனவே 32 என்பது 26ஐ விட பெரிய எண். அதுக்கு அந்த பொண்ணு சரியாக கூறினாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, 2 10களை விட, அதாவது ஒரு ஸ்வீட் பாக்ஸில் 10 இருக்கா, அதே மாதிரி அவகிட்ட 2 10கள் இருக்கா, அதனால தான் சொல்கிறான் 2 10களை விட இவங்கிட்ட 3 10கள் இருக்குல்ல, 3 10 10ஆக இருக்கிற பாக்ஸு, அப்போது 2 10களை விட 3 10கள் பெரியவை. அதனால் 32 தான் 26ஐ விட பெருசு. அதனால தான் என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, ஆமாம், கரெக்டாக சொன்னேன் அப்படின்ட்டு சொல்கிறா. அடுத்தது பாருங்கள், பயிற்சி செய்வோமா. அதிக வாழைப்பழங்கள் கொண்ட தொகுப்பை டிக் செய்க. எதில் வந்து அதிக வாழைப்பழ தொகுப்பு இருக்கோ அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எது ரெண்டாவது கட்டத்தை டிக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னா, 10 10ஆக இருக்கிற வாழைப்பழ சீப்பு வந்து ஃபஸ்ட்டு படத்தில் 3 இருக்குது, ஆனால் 2வது படத்தில் 4 இருக்குது. அப்போது இதுதான் அதிகம், அதனால் அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குறைந்த இனிப்பு உருண்டைகள் கொண்ட தொகுப்பை டிக் செய்க. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு இனிப்பு உருண்டையில் வந்து ஒரு தொகுப்பில் 10 இருக்குது. அப்போது 3 பெட்டிகள் இருக்குது. இனிப்பு பெட்டி 10 10ஆக இருக்கிறது. 2வது படத்தில் 2 தான் இருக்குது. அப்போது எதில் கம்மியாக இருக்கும்? 2வது இருக்கிற தொகுப்பில் தானே. அப்போது 2வது கட்டத்தை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்தை பாருங்கள், பயிற்சி செய்வோமா. பெரிய எண்ணை வட்டமிடுக. அவங்க கொடுத்துருக்கிறதுல எது வந்து பெரிய எண்ணுன்னு பார்த்து வட்டமிட போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 37 பெருசா 54 பெருசா? 54ன்றனால அவங்க வட்டமிட்டுட்டாங்க. 82ஐயும் 28ஐயும் கம்பேர் பண்ணனா எது பெருசு? 82. அப்போ அதை வட்டமிட்டுக்கோங்க. 69 96, இதில் எது பெரிய நம்பர்? 96 பெரிய நம்பருன்றனால அதை வட்டமிட்டிருக்காங்க. 79 97ல் 97 பெரிய நம்பர் அப்படின்றனால அதை வட்டமிட்டிருக்காங்க. அடுத்த லைன் பாருங்கள், 58 52, இதில் வந்து 58 பெரிய எண் அப்படின்றனால 58ஐ வட்டமிட்டிருக்காங்க. அடுத்தது 73 77, இதில் எது பெரிய எண்? 77. அப்போ அதை வட்டமிட்டுக்கோங்க. 86 பெருசா 89 பெருசா? 89 பெருசு அப்படின்றனால அதை வட்டமிட்டிருக்கோம். 99 90, இதில் 99 பெருசுன்றனால அதை வட்டமிட்டிருக்கோம். அடுத்தது சிறிய எண்ணை வட்டமிடுக. இப்போது சின்ன நம்பர் எதுவோ அதை வட்டமிட போகிறோம். 70 80, இதில் எது சின்ன நம்பர்? 70. அதனால் அதை அவங்க வட்டமிட்டிருக்காங்க. இதே மாதிரி இப்போ நம்மளும் சர்க்கிள் பண்ணலாமா? 84 48, இதில் எது சிறிய எண்? 48. அப்போ அதை வட்டமிட்டுக்கோங்க. 19 91, இதில் எது சிறிய எண்? 19. அப்போ அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது 98 89, இதில் 89 தான் சிறிய எண், அதனால் அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது 69 62, இதில் 62 சிறிய எண் அப்படின்றனால அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது 78 71, 71 சிறிய எண் அப்படின்றனால அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது 89 85, 85 வந்து சிறிய எண் அப்படின்றனால அதை வட்டமிட்டுக்கோங்க. 98 99, 98 தான் சிறிய நம்பர், அதனால் அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், விடுபட்ட எண்களை நிரப்பி கீழே உள்ள கூற்றுகளின்படி செயலை செய்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இங்கே வந்து 1லேருந்து 100 வரைக்கும், 1லேருந்து 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் விடுபட்டு இருக்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிரப்ப போகிறீங்க, சரியா? 1 2 3 4, அதே மாதிரி விடுபட்டிருக்கிறத 99 வரைக்கும் நிரப்ப போகிறீங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து உங்களுக்கு ஒரு சில குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து கலர் பண்ண போகிறீங்க. அதை ரீட் பண்ணலாமா?
என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75 மற்றும் 83க்கு இடையில் உள்ள எண்களை இளஞ்சிவப்பு வண்ணம் தீட்டுக. அதாவது 75லிருந்து 83க்கு இடையில இருக்கிற நம்பர் அதை வந்து பிங்க் கலரில் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், 76லிருந்து 82 வரைக்கும் இளஞ்சிவப்பு வண்ணம் தீட்டணும். அடுத்தது 89க்கு முன்னால் உள்ள எண்களை கட்டமிடுக. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 89க்கு முன்னாடி இருக்க நம்பர் அப்படின்னா 88 அப்படி தானே, அதை பாக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, கட்டமிட சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 45க்கு அடுத்து வரும் எண்ணை அடிக்கோடிடுக. அதாவது 45க்கு அடுத்து வர எண் என்னது, 46 அப்படி தானே, அதை வந்து அடிக்கோடிட சொல்லியிருக்காங்க, அப்படின்னா அண்டர்லைன் பண்ண போகிறீங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 98ஐ விட பெரிய எண்ணை வட்டமிடுக. 98ஐ விட பெரிய எண் என்னது, 99 அப்படி தானே, அப்போது அதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1களிடத்திலும் 10களிடத்திலும் ஒரே எண்ணை கொண்ட ஈரிலக்க எண்களுக்கு பச்சை வண்ணமிடுக. அதாவது 10களிடத்துலையும் 1களிடத்துலையும் ஒரே எண் இருக்கணும். அதாவது கிராஸாக இருக்குது பாருங்கள், 11, 22, 33, 44, 55, 66, 77, 88, 99 இதிலெல்லாம் என்ன பண்ணுது, 1கள்லேயும் அதே எண்ணு தான் இருக்குது, 10கள்லேயும் அதே எண்ணு தான் இருக்குது. அதை எல்லாத்தையுமே பச்சை வண்ணம் வந்து தீட்ட சொல்லியிருக்காங்க. சரியா, நான் உங்களுக்கு எப்படி கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் புக்கில் அழகாக கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு முன்னோக்கியும் பின்னோக்கியும் வரும் எண்களை எழுதுக. அதாவது 94 அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணு கொடுத்துட்டாங்க, அதுக்கு முன்னோக்கியும் பின்னோக்கியும் எழுத போகிறோம். 94க்கு முன்னோக்கி எழுதணும்னா என்ன வரும், 95, 96, 97, 98, 99. பின்னோக்கி எழுதணும்னா என்ன வரும், 93, 92, 91, 90. அடுத்த கேள்வி பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு முன்னால் மற்றும் பின்னால் வரும் எண்களை எழுதுக. அதாவது 70 அப்படின்ற எண் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி வர எண்ணும் பின்னாடி வர எண்ணும் கேட்டிருக்காங்க. 70க்கு முன்னாடி வர எண் 69, 70க்கு பின்னாடி வர எண் என்னது, 71. அடுத்த கேள்வி பாருங்கள், 54க்கும் 56க்கும் இடையில் வரும் எண். 54க்கும் 56க்கும் இடையில வர எண் என்னது, 55. அடுத்தது 5 பின்னோக்கி எண்ணி எழுதுக. இப்போ நம்ம 5 எண்ண போகிறோம், பின்னோக்கி எண்ண போகிறோம். சரியா, 45லேருந்து பின்னோக்கி எண்ணணும்னா என்ன வரும், 40. அதே மாதிரி 5 பின்னோக்கி எண்ணி எழுத போகிறோம். 35லேருந்து பின்னோக்கி எழுதணும்னா என்ன வரும், 30. அடுத்தது 25, 20, 15, 10, 5. அடுத்தது பெரிய எண்ணை வட்டமிடுக. 69, 61 இந்த ரெண்டுத்துலேயும் எது பெரிய எண்ணோ அதை வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. எது பெரிய எண், 69 தான் பெரிய எண்ணுன்றனால அதை வந்து வட்டமிட்டிருக்கோம். சரியா, அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்மைலியை, இல்லை எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னா செகண்ட் கொடுத்துருக்க எமோஜியை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், நானே செய்வேன். பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. சரியானதை டிக் செய்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு படம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பகடை கொடுத்துருக்காங்க. அது என்ன வடிவம், கனசதுரம் அப்படி தானே. அப்போது அதில் வந்து நேர் விளிம்புகள் இருக்குமா, வளைவான விளிம்புகள் இருக்குமா, நம்ம வந்து முன்னாடியே படிச்சிருக்கோம் அப்படி தானே. அதை வச்சு நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். நேர் விளிம்புகள் தான் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பால் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து தட்டையான முகம் இருக்குமா, வளைவான முகம் இருக்குமா, வளைவான முகம். அப்போ செகண்ட் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எண்ணி எழுதுக. கொடுத்துருக்க பலூன்ஸை நம்ம எண்ணி எழுத போகிறோம். ஈஸியாக எப்படி எண்ணலாம், ஒரு பலூன் கொத்தில் வந்து 10 பலூன் இருக்கும் அப்படி தானே. அப்போது 10 10 எத்தனை இருக்குது, 6 10கள் இருக்குது.
மீதி ஒன்றுகள் வந்து 9 இருக்குது. அப்போது 6 10கள் 9 ஒன்றுகள்னால் எவ்வளவு? 69. 60 கூட்டல் 9 69. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 10கள் இருக்க பலூன் எத்தனை இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். 9. அப்போது 9 10கள்னால் 90 பலூன் இருக்குது. அதில் ஒன்றுகள் வந்து 3 இருக்குது. அப்போ 90 கூட்டல் 3 மொத்தம் 93 பலூன்கள் இருக்குது. சரியா? அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க. 68 என்ற எண்ணில் டேஷ் 10கள் மற்றும் டேஷ் ஒன்றுகள் உள்ளன. 68ல் எத்தனை 10கள் இருக்குது, எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 6 10கள் 8 ஒன்றுகள் இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்கள், 17இன் எண் பெயரை எழுதுக. 17 நம்ம வந்து எண் பெயராக எப்படி எழுதலாம்? 17. நான் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள். 3 3ஆக முன்னோக்கி எண்ணி எழுதுக. 3 3ஆக நம்ம முன்னோக்கி எழுத போகிறோம். 3 கொடுத்துருக்காங்க, அடுத்து முன்னோக்கி எழுதி 6 கொடுத்துருக்காங்க. 6லேருந்து நம்ம 3 வந்து முன்னோக்கி எழுதினோம்னா என்ன வரும்? 9. அதே மாதிரி எழுதுங்க பார்க்கலாம். 12 15 18 21 24 27 30. அடுத்தது 2 2ஆக பின்னோக்கி எண்ணி எழுதுக. இப்போ நம்ம பின்னோக்கி எழுத போகிறோம். எத்தனையாக எண்ணி? 2 2ஆக எண்ண போகிறோம். 20லேருந்து 2 பின்னோக்கி என்னன்னா 18. அதே மாதிரி பின்னோக்கி எண்ணிங்க பார்க்கலாம். 16. அடுத்து பின்னோக்கி எழுதுனா 14. அடுத்து 12. அடுத்து 10. அடுத்து 8. அடுத்து 6 4 2. இதே மாதிரி முன்னோக்கியும் பின்னோக்கியும் எண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். பெரிய எண்ணை வட்டமிடுக. 38 பெரிய எண்ணா 89 பெரிய எண்ணா? 89 அப்படி தானே? அந்த பெரிய எண்ணை வட்டமிட சொல்லியிருக்காங்க. அப்போ 89 சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிறிய எண்ணை வண்ணமிடுக. 43 92. இதில் எது சின்ன நம்பரோ அதை வந்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. 43 தான் சிறிய எண், அதனால் அதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். நானே சொல்வேன், எண்களை படித்து காட்டுக. கொடுத்துருக்க எண்ணை சத்தமாக படித்து காமிக்க போகிறீங்க. படிக்கலாமா? 27 62 81 38 54 93 79 55 46 11. அடுத்தது பின்வரும் எண்களை 10கள் மற்றும் ஒன்றுகளாக கூறி அதற்கேற்ப மணிகளை காட்டுக. இதுவும் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான். என்னென்னா, அவங்க கொடுத்துருக்க எண்ணை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதில் எத்தனை 10கள் எத்தனை ஒன்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கிளாஸ் ரூமில் உங்கள் மேம் வந்து உங்கள்கிட்ட மணிகள் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதை வந்து நீங்கள் அதில் பிரித்து உங்கள்கிட்ட மேம்கிட்ட சொல்ல போகிறீங்க. என்னென்னா, இப்போ 45 கொடுத்துருக்காங்களா? இப்போ 45ல் எத்தனை 10கள் இருக்குது? 4 10கள் இருக்குது. எத்தனை ஒன்றுகள் இருக்குது? 5 ஒன்றுகள் இருக்குது. அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மணிகளை வந்து 10களில் வந்து 4 10களாக 40 மணிகள் வந்து அடுக்கி வைக்கணும். அப்புறம் ஒன்றுகளில் வந்து 5 மணிகள் வந்து தனியாக அடுக்கி வைக்கணும். இதே மாதிரி 31க்கு 97க்கு 69க்கு 80க்கு நீங்கள் அடுக்கி வைக்கணும். சரியா? எத்தனை 10கள் எத்தனை ஒன்றுகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை மாதிரி நீங்கள் மணிகளில் அடுக்கி காமிச்சு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், செயல் திட்டம். உங்கள் வீட்டிலுள்ள பெரியவர்களிடமிருந்து சில பணத்தாள்கள் அல்லது நாணயங்களை கேட்டு பெற்று அவற்றின் பண மதிப்பையும் எண் பெயரையும் எழுதுக. அதாவது உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட இல்லைனா யார்கிட்டையாவது, இப்போ உங்கள் தாத்தா பாட்டிகிட்டலாம் போனீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் மணிலாம் கொடுப்பாங்கல்ல, அதை வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி இதில் வந்து பணத்தாள்கள்னால் இல்லை நாணயங்கள்னால் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, காயினாக கொடுத்துருக்காங்களா இல்லை நோட்டாக கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் எழுதிட்டு அதோட எண் பெயரை எழுத போகிறீங்க. எடுத்துக்காட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரூபாய் 10 அப்படின்னா எண் பெயரில் 10, அடுத்து 20 50 100 200 இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு காசு கிடச்சிருக்கோ அதை வந்து இந்த சைடில் எழுதிட்டு அதோட எண் பெயரை இந்த சைடில் எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள மாத நாள்காட்டியில் உள்ள
தேதிகளை பின்னோக்கி எழுதுங்கள். அதாவது உங்கள் வீட்டிலலாம் கேலண்டர் இருக்கும்ல, அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதில் வந்து 1லேருந்து ஆரம்பித்து 31 வரைக்கும் இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, அதை வந்து பின்னோக்கி எழுத போகிறீங்க. பின்னோக்கினா என்ன பண்ணணும், 31, 30, 29 அப்படி ஆரம்பித்து பின்னோக்கி 1 வரைக்கும் இதே மாதிரி எழுதிக்கோங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.